நம்ம கேட்டு அதாவது ஸ்வீப்னு கேட்டு இதனாலதான் லாட் ஆஃப் நம்ம என்ன நினைச்சோம்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த அளவுக்கு போகாது என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். அதுதான் நம்ம எல்லா இடத்துலயும் பாக்குறோம். ஒன்னும் செகண்ட் இடத்துல இருக்காங்க, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஆனா ஸ்பிளிட் ரொம்ப தெளிவாக தெரிகிறது. ரவீந்திரன் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக தன்னுடைய இடத்துல இன்னொரு அம்சம் நம்ம பாக்குறோம். ஒரு மாவட்ட வாரியாகவும் பார்க்கலாம். இப்பதான் திண்டுக்கல் மாவட்டம் கொடுக்குறாங்க. ஒரு தென் மாவட்டங்கள்ல கேட்கறதுனால ஆத்தூர், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், நிலக்கோட்டை, வேடச்சந்தூர்ல திமுக முன்னிலை. 7 தொகுதிகள் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் 5 இடங்கள்ல திமுக கூட்டணியும், 2 இடங்கள்ல பழனி, நத்தம், இந்த 2 நத்தத்தில் திரு நத்தம் விஸ்வநாதன் போட்டியிருக்கிறாரு. பழனியில அதே போல அதிமுக போட்டியிருக்கு. சிபிஎம் கேண்டிடேட் அங்க நிற்கிறாங்க. இந்த இதுல 7ல் 5 திமுக கூட்டணி முன்னிலையும் அதிமுக 2 அப்படிங்கிறதையும் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு முக்கியமான அம்சமும் இதுல இருக்கு. வேடச்சந்தூர் ஒரு பெல்வெதர் கான்ஸ்டுவன்சி. இந்த பெல்வெதர் கான்ஸ்டுவன்சி கான்செப்டும் இதுல வந்து அடிபடுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா எப்போதுமே வேடச்சந்தூரில் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது இதுவரைக்குமான எல்லா தேர்தலையும் வரக்கூடியது. அப்ப இந்த முறை வேடச்சந்தூர்ல திமுக முன்னிலை அப்படின்னு வரக்கூடிய இப்போதைய சூழலை இது வந்து மாறலாம். ஏன்னா இப்போதான் 8-9 சுற்றுகள் இருக்கும்போது அப்ப இந்த பெல்வெதர் கான்ஸ்டுவன்சிலேயே ஒரு மாற்றம் தேவைப்படுதா? நீங்க 3 பேருமே அதுல ஒரு பார்வைக்கலாம். ஆர்கே நீங்க? இல்ல, நிச்சயமாக. அதாவது இப்போ நான் எப்படி என்னுடைய கன்க்ளூஷன்ல வந்தேன்னா, ஒன்னு இந்த பெல்வெதர் கான்ஸ்டுவன்சிஸ் ஒவ்வொரு சோன்லயும் இருக்கிறதுல வந்து நம்ம நண்பர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு. அப்புறம் வந்து ஷுவர் ஷாட் கான்ஸ்டுவன்சி, திமுக தோக்காத கான்ஸ்டுவன்சிஸ் எடுத்து அதுல பேசும்போது இப்ப எல்லாமே மாறுது. இப்ப வந்து திமுக தோக்காத கான்ஸ்டிட்யூன்சி பார்க்குற அந்த இடங்கள்ல கூட பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு திமுக வந்து ட்ரெயிலிங்ல இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பெல்வெதர் என்ற இடங்கள்ல வந்து நம்மளுடைய அந்த புரிதலுக்கு மாறாக வருகின்ற பல விஷயங்கள் நடந்து வேடச்சந்தூர் உட்பட இருக்கின்ற இடங்கள்ல வந்து ரொம்ப மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப முழுக்க என்னை பொறுத்தவரை இது வந்து இதுவரை நான் 30 வருஷம் அரசியல் பார்த்தது ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தலாக 2024 ரவீந்திரன் கூட தெரியும் கரெக்டாக நான் கணிச்சேன். 2021 கரெக்டாக கணிச்சேன். 2026 ஃபுல் அவுட் ஆயிடுச்சு. கணிப்பு பூரா இங்க வந்த பல கணிப்புகள் அப்படிதான் இருந்திருக்குது. நம்ம அதை பத்தி பேசலாம். இதுல பெல்வெதர் கான்ஸ்டுவன்சி இல்ல வேடச்சந்தூர், இப்ப திண்டுக்கல் மாவட்டம் இருக்குல்ல அரவிந்த், திண்டுக்கல் மாவட்டமே வந்து கடந்த முறையை விட இந்த முறை டிஎம்கே பர்ஃபார்ம் பண்ணுது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் திமுகவுடைய தோல்வி அல்லது திமுகவுடைய வெற்றி பெருமளவு பாதிக்கக்கூடிய இடத்துல இது வேறு விதமாக இருக்குது. இதுவும் தற்போதைய நிலை தான். எல்லாமே மாறுதலுக்கு உள்ளதாகத்தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இப்போது இருக்கக்கூடிய சூழலில் 7ல் 5, அதில் குறிப்பாக நிலக்கோட்டையெல்லாம் திமுக இதுவரைக்கும் வெற்றி பெற்றதே கிடையாது. சமீப அல்லது 5-6 தேர்தல் போட்டியிடுறதே இப்போ தான் முதல் முறை போட்டிடுறாங்க. அது முன்னிலை. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கேண்டிடேட்ஸ் தாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை கேண்டிடேட்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்த மாதிரி எங்க யோசிச்சு. திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவில் ஒரு மூத்த ஒரு தலைவர் தான். அவரும் கடுமையாக பரப்புரை பண்ணாரு. களத்தில் குடும்பத்தோடு சென்றுலாம் பரப்புரை. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு ஃப்ரீ பாஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஐ பெரியசாமியோட பையன் ஐபி செந்தில்குமார் இந்த டைம் பழனியிலிருந்து திண்டுக்கல்ல வந்து இவருக்கு திண்டுக்கல் அதான் கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் ரெஃப்ரெஷிங்காக இருந்திருக்கு. அதனால தான் மக்கள் கொஞ்சம் ஒரு மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பார்க்குறேன். நிலக்கோட்டையில் டிஎம்கே நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிற்க மாட்டாங்க, நிற்கிறாங்க. வேடச்சந்தூர் டிஎம்கே ரீட்டைன் பண்ணுறாங்க. போன டைம் டிஎம்கே ஜெயிச்சது ரீட்டைன் பண்ணுறாங்க. ஆத்தூர் ஐ பெரியசாமி கடந்த தேர்தலே 1 லட்சம் வாக்குகள், அவர் தான் அதிகப்படியான வாக்கு, அதனால அவர் அப்படியே அந்த ரீட்டைன் பண்றாரு. அதான் ஒட்டஞ்சத்திரம் மட்டும் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஒட்டஞ்சத்திரம் இப்போதைய சூழல்ல இவருன்னு நினைக்கிறேன், சக்கரபாணின்னு நினைக்கிறேன், அமைச்சர் சக்கரபாணி. ஸோ அதான் அங்க 2 சிட்டிங் அமைச்சர்கள் அப்படியே ரீட்டைன் பண்றாங்க. சக்கரபாணியும் ஐ பெரியசாமியும். அவரோட மகன் ஐபி செந்தில்குமார் வந்து திண்டுக்கல்ல நிக்கிறாரு. வேடச்சந்தூர் எப்படி பார்க்கணும்? இந்த பெல்வெதர் கான்ஸ்டுவன்சி கான்செப்ட் இப்ப ஏதாவது நம்ம ரீவிசிட் பண்ண வேண்டியதுங்களா? எங்க எலெக்ஷனை ரீவிசிட் பண்ணணுங்க. கம்ப்ளீட்டா ரீசெட் டு பாலிடிக்ஸ், எலக்டோரல் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுல கம்ப்ளீட்டா ரீசெட் ஆயிருச்சு. அதனால இப்ப நம்ம பெல்வெதர் எல்லாம் கிடையாதுங்க. அதுதான். அதுல இன்னொன்னு அம்சம் பார்த்தோம்னா, தென் மாவட்டம் மதுரைக்கு அந்த பக்கம் அப்படின்னு தென் மாவட்டத்தில் எடுத்தா திண்டுக்கல் இப்படி இருக்கு இல்லையா? அப்படியே சிவகங்கை பார்த்துருவோம். இப்ப சிவகங்கை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அது வேறு விதமா இருக்கு. நீங்க இப்ப ஒரு மண்டலம்னு கூட பார்க்க முடியாது. சிவகங்கை மாவட்டத்தில் தாவேக்காவோட ஆதிக்கம் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் அங்க இருக்கக்கூடிய 4 தொகுதிகளுமே தாவேக்கா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். சிவகங்கையில தான் அமைச்சர் பெரிய கருப்புடைய தொகுதியும் வரக்கூடியதாக. போன டைம் 3-4 சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை இந்த 4லையுமே தாவேக்கா முன்னிலை. திருப்பத்தூர்ல தான் பெரிய கருப்பன் போட்டிடுறாரு. அங்கே அவர் பின்னடைவை சந்திக்கிறாரு. காரைக்குடி உங்களுக்கு தெரியும் 4 முனை போட்டி. அதில் வந்து டாக்டர் பிரபு முன்னாடி இருக்கிறாரு. 3வது இடத்துக்கு தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போறாரு. 2வது காங்கிரஸ் கட்சியினுடைய மாங்குடி. 4வதாக அமமுகவுடைய வேட்பாளர் போறாரு. அப்போ இந்த சிவகங்கை நீங்கள் வந்து மதுரையிலேருந்து இப்போ தென் மாவட்டத்தில் திண்டுக்கல் சிவகங்கை பெரிய வித்தியாசத்தை நம்ம பார்த்துட முடியாது.
எல்லா காரணிகளையும் நம்ம ரவீந்திரநாத் சாமிகிட்ட கூட கேட்கலாம். ஒருவேளை சமூக காரணிகள் மற்ற விஷயங்கள கூட பெரிய மாறுபாடு ரஷ் பண்ணி கருத்து சொல்ல முடியாது. திண்டுக்கல்ல 2 தொகுதியும் தோத்துதுன்னா பழனி சிபிஎம், நத்தம் வந்து கூட்டணி கட்சி, அந்த 2 கட்சியிலும் அந்த 2 தொகுதியிலும் அதிமுக சேர்த்திருக்காங்க, மற்றதுல 4 சேர்த்திருக்காங்க. போல் மேனேஜ்மெண்ட்லாம் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய இடம். அங்க வந்து தாவேகாவுக்கு ரைஸ் நான் அந்த இடத்துல என்னன்னா இப்ப தாவேகா அங்க வந்து இப்ப சிவகங்கையில மொத்தமா முன்னிலை இருக்கக்கூடிய இடத்துல இருந்து திண்டுக்கல்ல திமுக அதிமுக இருக்குதா அப்படிங்கிறதுக்காக திண்டுக்கல் திமுக அதிமுக தான் இருக்குது. அது அதிமுக 2 திமுக கூட்டணி கட்சியான சிபிஎம்ஐயும் இவர் கே செல்வகுமாரையும் தோற்கடிச்சிருக்காங்க. நத்தத்துல தோற்கடிப்பாங்க. இன்னொரு முக்கியமான மாவட்டத்தையும் பார்த்துடலாம். நம்ம சுத்தி இருக்கிற மாவட்டத்தை பார்த்துட்டோம். சென்ட்ரா தென் மாவட்டத்துடைய மையப்புள்ளி மதுரை அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். தென்காசிக்கு போயிட்டாங்க. நம்ம இங்க அங்க போயிட்டு ரிட்டர்ன் வரணும் பஸ். முதல்ல மதுரையை பார்த்துடலாம். மதுரை பார்த்துட்டு தென்காசி போயிடலாம். நான் மதுரை ஒரு முக்கியமான மையப்புள்ளியாக இருக்கிறதுனால மதுரையிலையும் தாவேக்காவுடைய ஆதிக்கம் இருக்கிறது. இது ஒரு அர்பன் ஏரியான்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் மதுரையுடைய 10 தொகுதிகளில் 7ல் தாவேக்கா முன்னிலை வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். மதுரையுடைய மொத்தமாக 10 தொகுதிகள் இருக்கிறதுல சோழவந்தான், உசிலம்பட்டி, திருப்பரங்குன்றம், மதுரை மத்தி, மதுரை மேற்கில் தாவேக்கா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் மதுரை மத்தியும் மதுரை மேற்கும் முக்கியமான தொகுதிகளாக நம்ம பார்க்குறோம். இங்கேயும் தாவேக்கா தான் முன்னிலை வைக்கிறது. மதுரை மத்தியில் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போட்டியிட்டார். அங்கே சுந்தர்சி அவர் எதிர்த்து போட்டியிட்டார். அந்த 2 பேரையும் தாண்டி அங்கே தாவேக்கா முன்னிலை வைக்கிறது. மதுரை மத்தியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், சுந்தர்சி 2 பேரும் அறிமுகமானவர்கள். 2 பேருக்கும் பெரிய ஈர்ப்பு இருக்குன்னு பார்த்தா போட்டி வந்து 2 பேருக்கு தாண்டி 3வதா தாவேக்கா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த சார்ட்டை கூட பார்த்தலாம் குயிக்லி. மதுரை மேற்கு அதே போல தான். ரைட். திமுக கூட்டணிக்கு 3 இடங்களும் தாவேக்காவுக்கு 7 இடங்களும் முன்னிலை இப்போ இருக்கிறத பார்க்குறோம் 10ல். அதிமுக கூட்டணிக்கு அங்கே எந்த இடத்துலையும் முன்னிலை இல்லை. இது மதுரையினுடைய எண்ணிக்கை. அதேபோல் தென்காசி நம்ம பார்த்துடலாம். மதுரை 10ல் 7 தாவேக்கா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதேபோல் தென்காசியில் அதிமுக அதிகமாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளில் 3ல் அதிமுக முன்னிலை வைக்கிறது. இது கடந்த தேர்தலோடு கிட்டத்தட்ட ஒன்றாக வெளிப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குது. 2021 சேர்த்தும் பார்க்கும்போது திமுக கூட்டணி 2 இடங்களும் அதிமுக கூட்டணி 3 இடங்களுமாக 5ஐயும் பிரிக்கிறாங்க. தாவேக்கா இங்கே வந்து பெருசாக வரல. கடையநல்லூர், சங்கரன்கோயில், தென்காசி, வாசுதேவநல்லூர் இந்த 2லையும் திமுக முன்னிலை வைக்கக்கூடியதாக இருக்குது. மற்ற 3லும் அதிமுகவுடைய முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். தென்காசி மாவட்டத்தில் 5 தொகுதியில் 3ல் அதிமுக முன்னிலை வைக்கிறது நம்ம பார்த்துட்டோம். அதே போல் 3 இடங்கள் அதிமுக கூட்டணி. இந்த கடையநல்லூர், சங்கரன்கோயில், ஆலங்குளம், மனோஜ் பாண்டியன் இங்கிருந்து திரு ஓ பன்னீர்செல்வத்தோடு திமுகவில் இணைந்தவர். அதுபோல் சங்கரன்கோயில், கடையநல்லூர் இங்கே அதிமுக முன்னிலை வைக்கிறது. அப்போ அந்த இடத்துல வந்து ஆலங்குளம் ஏற்கனவே இவர் வெற்றி பெறுவார்னு அவர் கொடுக்கப்பட்ட தொகுதி, அதை இழக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது தென்காசி மாவட்டத்தினுடைய எண்ணிக்கைகளாக பார்க்குறோம். இதை எப்படி பார்க்குறீங்க? மதுரை உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஆர்கே? மதுரையில் கூட மதுரை வெஸ்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா தங்கபாண்டி வந்து ஒரு 1917 ஓட்டுக்கு தான் ஹெடா இருக்காரு. இந்த இது எல்லாமே வந்து தற்போதைய நிலையில சொல்றோம். மாறுதலுக்கு உட்பட்டது தான். பாதி எண்ணிக்கை தான் முடிந்திருக்குது. இன்னும் பாதியே முடியல. அதெல்லாம் பாதியே முடியல. 21 ரவுண்ட் இருக்கு மதுரை வெஸ்ட் எடுத்தீங்கன்னா. அப்போ